ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ரீசென்ட்டா ஒரு போஸ்ட் போட்டிருப்போம். டாப் 5 இண்டிகேட்டர்ஸ் அதுவும் ட்ரேடிங் வேல. யூசுவலா நான் வந்து ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் இன் ஆர்டர் டூ அனலைஸ் மை சார்ட். இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து என்னோட ட்ரேடிங் ஜர்னிய ஈஸியா எடுத்துட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அப்ப இந்த இண்டிகேட்டர் சிக்னல்ஸ் குடுக்குதா அப்டின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோட எண்ட்ல இருக்கு. வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். ஒருவேளை நீங்க நம்மளோட சேனலுக்கு நியூவா இருக்கீங்க அப்டின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வரும். இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 5 இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம். அதுல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஹையர் ஐ ஹையர் லோ அப்படின்னு சொல்லி இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர்ல அப்படி என்னதான் இருக்கு, ஏன் இதை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஐசிடில அடி வாங்குற இடமே எங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்ற இடத்துல தான். ஸ்ட்ரக்சரை பத்தி நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லை கரெக்டா. அப்போ பிகினரா இருக்கீங்க, எது வந்து எனக்கு வேலிடான ஸ்விங்கை, எது வந்து எனக்கு வேலிடான ஸ்விங் லோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இண்டிகேட்டர் செக்ஷன்ஸ்க்கு போயிட்டு ஹையர் ஹை லோவர் லோ அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 14.8 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் வரும். இதை நீங்க ஃபேவரட்ஸ்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா I'll show you. ஓகே, இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜிக்ஸாக் வந்து 20 வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நாய்ஸா இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோவை நம்ம கேப்சர் பண்ண மாட்டோம். இந்த ஒரு சேஞ்ச். அதுக்கப்புறம் கலர் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இதை தவிர இதுல வேற ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குமான்னு கேட்டா தி ஆன்சர் இஸ் நோ. பெட்டர் திஸ் இஸ் மோர் தென் இனஃப் இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ்ல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இதில பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பரா மார்க்கெட் வந்து இப்போ இதான் ஒரு லோ கரெக்ட்டா. இதுலேருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. அண்ட் தென் கீழ வந்திருக்கு. அகைன் மேல போயிருக்கு. அண்ட் தென் கீழ வந்திருக்கு. அதுலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த லோவ உடைச்சிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு வேலிடான ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. அண்ட் தென் கீழ வருது, மேல போகுது, கீழ வருது, அண்ட் தென் மேல போகுது, கீழ வருது. இந்த மாதிரி இருக்கிறனால லைக் வாட் வி குட் ஏபிள் டு பிரெடிக்ட் அப்படின்னா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை சூப்பரா நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸை நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பத்தி உங்களுக்கு பெருசா புரிதல் இல்லை அப்படின்னும் போது இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 இண்டிகேட்டர். ரெண்டுமே வந்து செஷன் ரிலேட்டடான இண்டிகேட்டர். நம்மளோட இண்டிகேட்டர் செக்ஷனுக்கு போயிடுங்க. அங்க போயிட்டு செஷன் ஆன் சார்ட் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 11.3K மெம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் வரும். ஏராக்ஸ் ஏஐஎஃப் அப்படின்றவங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த இண்டிகேட்டரோட தனித்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்க. இப்போ நம்மளோட கில் ஜோன்ஸை உங்களால ஈஸியா வந்து பாத்துக்க முடியும். இப்போ கரண்டா நம்ம எந்த கில் ஜோன்ல இருக்கோம் அப்படின்றத இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு சொல்லும். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஐசிடியோட கில் ஜோன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான டைம் ஃப்ரேம் பத்தியும் நம்ம போட்டிருப்போம். இந்த இடத்துல நமக்கு ஏஷியாவோட கில் ஜோன் நமக்கு காலையில 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நமக்கு 7:30 மணிக்கு முடியும். லண்டனோட கில் ஜோன் பாத்தீங்க அப்படின்னா 11:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 2:30 மணிக்கு முடியும். அட் த சேம் டைம் நியூயார்க்கோட கில் ஜோன் பாத்தீங்க அப்படின்னா சாயந்தரம் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 7:30 மணிக்கு முடியும். அண்ட் நியூயார்க் க்ளோஸ் இல்லைன்னா லண்டன் க்ளோஸ் கில் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தட் இஸ் சம்திங் நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல 7:30 மணில இருந்து 9:30 மணி வரையும் இருக்கும். இதுதான் நம்மளோட ஐசிடியோட கில் ஜோன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர். ஓகே, அப்ப இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ சி ஸ்டைல் அப்படின்ற இடத்துல நான் ஓபன் பண்ணேன் அப்படின்னா, இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இன்புட்ஸ்ல லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், டோக்கியோ செஷன், சிட்னி செஷன் அப்படின்ற மாதிரி 4 செஷன் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைம் ஜோனை செட் பண்ணி வைக்கும் பட்சத்துல இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை அப்படின்னா ஒரு நோட்லயோ எழுதி வச்சுக்கோங்க. ரைட்? அண்ட் இது வந்து டிஎஸ்டிக்கு ஏத்த மாதிரி மாறும். நான் டிஎஸ்டி வரும்போது, அதாவது டே லைட் சேவிங் வரும்போது கண்டிப்பா ஒரு புது வீடியோவுமே போடுவேன். அப்போ உங்களுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த டைம்ல மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட குவாலிட்டி ஆஃப் த ட்ரேட், அதோட ப்ராபபிலிட்டி வந்து ரொம்பவே ஹையா இருக்கும். ரைட்டா? இந்த இண்டிகேட்டர் நான் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஐசிடியோட கில் ஜோன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய 3வது இண்டிகேட்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த இண்டிகேட்டர் தான் லக்ஸ் ஆல்கோவோட செஷன் இண்டிகேட்டர். நம்மளோட இண்டிகேட்டர் செஷன் போயிடுங்க. அண்ட் தென் இந்த இடத்துல செஷன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா லக்ஸ் ஆல்கோ அப்படின்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இந்த இண்டிகேட்டர் வந்து உண்மையாவே நல்லா இருக்கு. பிகாஸ் இந்த இண்டிகேட்டர் நான் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த செஷன்ல இருக்கோம், நான் வந்து ஓவரால் செஷன் சொல்றேன். அந்த செஷன்ல இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோவை உங்களுக்கு தாராளமா காமிக்கும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த இண்டிகேட்டர்ல உங்களால வந்து என்ன பார்க்க முடியும்னா டேஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும். சண்டே, மண்டே அண்ட் தென் ரைட் நோ இட்ஸ் கோயிங் டு பி டியூஸ்டே கரெக்டா. அந்த மாதிரி உங்களால பார்க்க முடியும். இப்போ ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஹை என்ன, ஏஷியாவோட லோ என்ன, அண்ட் லண்டன்ல இருக்கக்கூடிய லோ என்ன, லண்டனோட ஹை என்ன, அண்ட் நியூயார்க் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது. எந்தெந்த செஷன் அந்தந்த செஷனோட ஹை அண்ட் லோவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரி, எதுக்கு இந்த இண்டிகேட்டர் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? பிகாஸ்
ப்ரீவியஸ் செஷனோட ஹை அண்ட் லோ ஒரு பவரான கீ ஜோனா ஆக்ட் ஆகும், ரைட்டா? ஸோ அப்போ அந்த ஹை ப்ராபபிலிட்டியான கீ ஜோன்ஸ், அதாவது ப்ரீவியஸ் செஷனோட ஹை அண்ட் லோ இல்லைனா ப்ரீவியஸ் டேயோட ஹை அண்ட் லோ அப்படின்னும் போது நம்ம ப்ராப்பரா ட்ரேட் பண்றதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸோட செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஸோ நியூயார்க், லண்டன், ஏஷியா அண்ட் சிட்னி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நமக்கு வந்து சிட்னி வந்து வில் கன்சிடர் ஆஸ் ரெண்டுத்தையுமே ஏஷியன் அப்படின்ற மாதிரி நான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டைம் ஜோன்ஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி வெரி யூஸ்ஃபுல் இன் ஆர்டர் டு சி எந்த செஷனோட ஹை அண்ட் லோல இருக்கும், கரண்டா எந்த செஷனுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஐசிடி குல் ஜோன், இப்ப பாக்குறது வந்து ஏஷியா செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன் சொல்லி மார்க்கெட்டோட எந்த செஷன்ல நம்ம ரன் ஆயிட்டு இருக்கோம் அட் த சேம் டைம் அதோட ஹை அண்ட் லோவுமே இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டைல்ஸ்ல பெருசா உங்களுக்கு சேஞ்சஸ் கிடையாது, இன்புட்ஸ் மட்டும் இதுதான். இதையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டா விச் இஸ் மோர் தென் இனஃப், ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா லண்டனோட ஹை வந்து இதுதான் அண்ட் நியூயார்க்கோட ஹை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவா தெரியுது. அண்ட் ஏஷியாவோட ஹை இதுதான், ஏஷியாவோட லோ இதுதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மார்க்கெட்ல நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சிம்பிளா 2-3 இண்டிகேட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலே விச் இஸ் மோர் தென் இனஃப், ரைட்? ஓகே, ஸோ நம்ம பார்க்கக்கூடிய 4வது இண்டிகேட்டர் பாத்தீங்க அப்படின்னா நோ கேப் கேண்டில்ஸ். ஸோ மோஸ்ட்லி இந்த நோ கேப் கேண்டலுக்கு கோல்டில் வேலை இருக்காது, பட் ஸ்டில் எந்த மாதிரியான பேர்ஸ் ரொம்ப வாலடைல் அண்ட் தென் கேப் விட்டு மூவ் ஆகுதோ அதில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூஎஸ்டி சிஹெச்எஃப் இதை எடுத்துக்கிறேன் அண்ட் தென் நம்ம இருக்கிறது 5 மினிட்ஸ் சார்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேப்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த இடத்துல கேப் இருக்கு, இந்த இடத்துல கேப் இருக்கு அண்ட் தென் இந்த இடத்துல கேப் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ப்ராப்பரா கேண்டில் மூவ் ஆகியிருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த நோ கேப் கேண்டில்ஸ் வந்து நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கேண்டலோட அந்த கேப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா வந்து ஃபில் ஆகி போயிருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் when it comes to in order to read that chart. நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி மூவ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நோ கேப் கேண்டிலோட யூசேஜ் வந்து தேவை. ஸோ இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்புட்ஸில் பெருசாக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இதே மாதிரி டிஃபால்ட்டாகவே வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டைலில் நான் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கலர் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா யூ ஹாவ் திஸ் க்ரீன் அண்ட் தென் எல்லாமே நீங்கள் பிளாக்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எந்த கேண்டிலில் என்ன மாதிரி கலரில் இருக்குமோ ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் when it comes to no gaps candle. அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளோட 5th இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்டி இண்டிகேட்டர். ஸோ இந்த மெக்டி இண்டிகேட்டர் வந்து நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இண்டிகேட்டர் செக்ஷனுக்கு போயிட்டு ஸோ மெக்டி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா MACD கஸ்டம் இண்டிகேட்டர் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு MTF அப்படின்ற மாதிரி வரும், அதாவது மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல ஒர்க் ஆகக்கூடிய இண்டிகேட்டர். ஸோ இது வந்து கிறிஸ் மூடி கிட்டத்தட்ட ஒரு 80K மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, ரைட்? ஓகே, அப்ப இந்த இண்டிகேட்டர்ல அப்படி என்னதான் இருக்கு, உண்மையாவே இந்த இண்டிகேட்டர் வர்த் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இண்டிகேட்டர் வந்து மெக்டி அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலா அப்போ இது வந்து நமக்கு சிக்னல் கொடுக்குமா அப்படின்னு என்கிட்ட நீங்க பிளண்டா கேட்கக்கூடாது. இதுல என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து ஒரு மல்டிபிள் டைம் ஃப்ரேம் வந்து அனாலிசிஸ் பண்ண முடியும். இது நார்மல் மெக்டி கிடையாது. இதனால உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அனதர் டைம் ஃப்ரேம்க்கு போய் அங்க கரண்டா சார்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்றத இந்த கரண்டா இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம்ல காமிக்கும். ஸோ அதோட செட்டிங்ஸ்மே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த மெக்டி வந்து என்ன ஆன்சர் பண்ணும் அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து பியரிஷா இருக்கா இல்ல புல்லிஷா இருக்கா, அதாவது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு கேட்கும். அதே மாதிரி ஓவரால் ட்ரெண்ட்ல யார் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கா யார் வந்து வீக்கரா இருக்கான்ற டேட்டாவும் நமக்கு கிடைக்கும். அண்ட் மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 3 வகையான டேட்டா இந்த மெக்டி மல்டிபிள் டைம் ஃப்ரேம் இண்டிகேட்டர் கொடுக்கும், ரைட்? ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் கோ டு திஸ் அண்ட் தென் இதோட செட்டிங்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்புட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமையுமே மார்க்கெட் வந்து என்ன கன்சிடர் பண்ணணும்னு சொன்னா ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல இப்போ நீங்க 5 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்கிறீங்க இல்ல 5 மினிட்ஸ்ல நீங்க சார்ட்டை பாக்குறீங்கன்னா இதோட ஹையர் டைம் ஃப்ரேமான 15 மினிட்ஸ் இல்ல அப்படின்னா மோஸ்ட்லி 1 hour கூட நீங்க தாராளமா வச்சுக்கலாம். ஸோ அப்ப ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் எப்படி போகுதுன்றத பார்த்து 5 மினிட்ஸ்க்கு என்ன பண்ணும் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணி காமிக்கிறதா இந்த இண்டிகேட்டரோட வேலை. ஆக்சுவலா இதுவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த இஎம்ஐ எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்டா. ஸோ இந்த 12 அப்படின்றது ஃபாஸ்ட் இஎம்ஐ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அண்ட் தென் அந்த 26 அப்படின்றது ஸ்லோ இஎம்ஐ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை வச்சு தான் பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா ஆன் தோஸ் 2 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ன்றதை நமக்கு சொல்லும். இதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த சிக்னல் லென்த் அப்படின்னு இருக்கு பாருங்க, ஒரு எல்லோ கலர் லைன் போகுது பாத்தீங்களா. ஸோ இது வந்து ஆக்சுவலா அவங்க 9 இஎம்ஐல வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த இண்டிகேட்டர்ல இருக்கு. அப்ப நான் என்ன இந்த இண்டிகேட்டர்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட்டோட கலர்ஸ், அதாவது இந்த ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டிஃபரெண்ட் செட் ஆஃப் கலர்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஒருவேளை நீங்க இனிஷியலா இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான செட்டிங்ஸ், இந்த மாதிரியான கலர்ஸ்ல இருக்காது. ஸோ இன்புட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1 ஹவர்ல இருந்து நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க 15 மினிட்ஸ் தான் எனக்கு டைம் ஃப்ரேமா இருக்கணும். நீங்க அது தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க இருக்கக்கூடிய இமேஜ்ல எந்த சேஞ்சஸுமே பண்ணாதீங்க. திஸ் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது நான் கொஞ்சம் கலர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல இனிஷியலா ப்ளூ கலர், இல்லைன்னா டார்க் கிரீன் கலர்ஸ், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ டோன்ட் நீட் தட். ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னா இட் லுக்ஸ் குட், ரைட்? ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஓவராலா ரைட்டா, இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா இட் வில் ஷோ கிரீன் தான் உங்களுக்கு, அதாவது பையர்ஸ் தான் அதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா அதாவது ரெட் வந்து உங்களுக்கு லைன்ல காமிக்கும். ஸோ எப்போ வந்து இந்த சிக்னல் லைன், அதாவது அது பேர் வந்து சிக்னல் லைன் வச்சிருக்காங்க. ஸோ எப்போ இந்த சிக்னல் லைன் வந்து நம்மளோட இஎம்ஐ லைனை கிராஸ் பண்ணுதோ, ஸோ அப்பத்துல இருந்து இட் வில் ஸ்டார்ட் லைக் பையர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி ஆவரேஜா உங்களுக்கு காமிக்கும். அண்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த்துமே காமிக்கும். உடனே இந்த இண்டிகேட்டர் வச்சு சிக்னல் கொடுத்து இதுல நான் என்ட்ரி போலாமா அப்படின்னு கேட்டா எந்த இண்டிகேட்டரையும் பிளண்டா நம்பாதீங்க. அட்லீஸ்ட் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்க ஒரு 100 பேக் டெஸ்ட் டேட்டா வச்சு மட்டும்தான் ஒரு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை டிசைட் பண்ண முடியும். ஒருவேளை இந்த 5 இண்டிகேட்டர்ஸ்ல எந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அட் த சேம் டைம் ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த நம்மளோட பேட்ச் 7ஓட ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ல இருக்கு. வீக்லி 3 டேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி சாயந்தரம் 6 மணிலிருந்து 6 PM IST டு 7 PM IST 7 மணி வரையும் 1 ஹவர் செஷன். ஸோ லைவ் செஷன் தான். இப்போ நான் எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தனோ இதே மாதிரி இன்னும் தெளிவாக ரொம்ப பொறுமையாகவும் I'll be teaching. அண்ட் ஐ திங்க் ஆல்ரெடி 10 to 12 சீட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ தாராளமாக நீங்கள் இதை ஜாயின் பண்ணி நீங்களும் எங்களோட ஐசிடி வந்து லேர்ன் பண்ணலாம். ஒருவேளை உங்களால் லைக் செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக நாங்கள் உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸும் கொடுத்துருவோம். நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷனில் உங்களோட கொஷின்ஸை கேட்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். 24/7 கம்யூனிட்டி சப்போர்ட்டுமே எங்கள் சைட்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதை தவிர நீங்க வந்து என்னென்னலாம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ்னா என்ன, ஓகேவா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ட்ரேடிங் விண்டோ, ஓகேவா? எஸ்பெஷலி எல்லா டைம்லயுமே எல்லா மார்க்கெட்டும் ஒரே மாதிரி இருக்காது, அதையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரிவர்சல் கான்ஃப்ளன்ஸ், அதுக்கப்புறம் கேப்ஸ், பிளாக்ஸ், லிக்விடிட்டி கான்செப்ட், ஐசிடியில் இருக்கக்கூடிய பயாஸ், ஐசிடியோட ஃபிப் செட்டிங்ஸ், டாப் 3 ஆன ஐசிடி A+Y+ அண்ட் சிபிஎஃப் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 3 ஸ்ட்ராட்டஜி, 2 வந்து நீங்க ஃபாரெக்ஸ் மாடல்ல யூஸ் பண்ணலாம் அண்ட் 1 வந்து நீங்க இந்தியன் அண்ட் தென் ஃபாரெக்ஸ் மாடல்லையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் எங்களோட ஓன் அண்ட் பர்சனல் பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் சொல்லி தரப்போகிறோம். அண்ட் தென் அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம், டிஸ்கவுண்ட், ஈக்வல்பிரியம் ஜோன்ஸ் அண்ட் வேலிடான என்ட்ரிஸ் எப்படி எடுக்கணும், ஓடிஸ்லாம் என்னென்ன, இதை தாண்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜின்னு சொல்லி எல்லாமே கவர் பண்ண போகிறோம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் எங்களோட ஃப்ரீ பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் தாராளமாக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட்டும் பண்ணலாம், ஜேர்னலும் பண்ணலாம். அந்த ஜேர்னலை பார்த்து நாங்கள் ரிவ்யூ பண்ணி அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்ற ஃபீட்பேக்கும் கொடுப்போம் மக்களே. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆர்டர் டு லேர்ன் ஐசிடி வித் தமிழ் ட்ரேடர்ஸ் அகாடமி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் ஒருவேளை ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. ஸோ தாராளமாக மேக் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடேஸ் வீடியோ. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் எபிசோட்.